ஒரு சம்மதத்தை தெரிவிப்பதற்கு மௌனத்தை விட மென்மையான மொழி வேறு எதுவும் இல்லை. அதே போல தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு மௌனத்தை விட உறுதியான வழி வேறு எதுவும் இல்லை என்பேன் நான். அந்த வகையில் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், மௌனம் என்பது எவ்வளவு வகையிலெல்லாம் அது நோன்பாக கருதப்படும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு உங்கள் மனதில் ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் பேச்சை குறைத்துவிட்டு பேசாமல் இருந்து அந்த காரியம் முடியும் வரை அதிலேயே கவனம் செலுத்துவது என்பது ஒரு வகை நோன்பு. இப்போது அது மௌன நோன்பு என்று கருதலாம். அதே போல மன தூய்மைக்காக தன்னும் அன்றாட வாழ்நாளில் தன்னுடைய அன்றாட தேவைகளாக பொருளாதார தேவைகள், குடும்ப தேவைகள் என்று வணிகம் என்று பல்வேறுபட்ட வழிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனத்தை